நார்மலாக திராவிட இயக்கத்தில் வைகோவுக்கு தான் அப்படி கொடுப்பாங்க. வேணும்ட்டே மதிய நேரத்தில் கொடுத்துருவாங்க. எல்லாம் சாப்பிட்டு வந்து உட்காந்து தூக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அதனால் கல்லூரியில் படிக்கும்போது மதிய வகுப்பில் வந்து தூக்கம் தான் வரும். இருந்தாலும் சூர்யா சேவர் வந்து மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த ஆய்வாளர். அவர் இந்த நூலிலே சொல்கிறாரு, விஞ்ஞானம் என்பது விடைகளை தருவதல்ல, விடைகளை கேள்வி கேட்பது அப்படின்னு சொல்கிறார். எல்லாத்தையுமே கேள்வி கேட்கணுன்றது மேற்கத்திய தத்துவ மரபு பின்னாட்கள் இருந்தது. ஆனால் நம்ம வந்து இதையுமே கேள்வி கேட்குற மரபு வந்து நமக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட கிமு 4-5வது நூற்றாண்டிலே ஆசிவ மதத்திலேயே வந்துருச்சு. ஆசிவம் வந்து வைதிக மரபுக்கு எதிரானது, பகுத்தறிவு கொள்கை பேசியது. இன்னும் சொல்ல போனால் அவர்களை நாத்திகர்கள் என்று கூட சொல்லலாம், ஆசிவ மதத்தை பின்பற்றியவர்களை. ஆக எதையும் கேள்வி கேட்பது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நேற்று கூட நான் வந்து என் மகன் சுதிரிமணியோட பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ பல்வேறு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்த பொழுது அவர் வந்து என்ஐடியில் படித்தவர், பிட்ஸ்பேர்டில் படித்தவர். நம்ம காலத்துக்கு அப்புறமா அவர் வேறு சில அப்படி எடுத்து போயிட்டுருந்தார். அப்போ அதை பற்றி ரிவைவ் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் என்னக்குள்ளே ஒரு கேள்வி கேட்க ஆரம்பித்தேன். நான் எப்போ என்னுடைய செயல்களை நான் கேள்வி கேட்டணும், அதுக்கப்புறம் எனக்கு வந்து என்னுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கிட்டேன். என்னை நானே கேள்வி கேட்பது மூலமாக நான் என்னுடைய நடவடிக்கைகளை செயல்களை மாற்றிக்கொண்டேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டுட்டு இருந்தேன். அந்த கேள்வி தான் கேட்க சொல்கிறார் சூர்யா சேவியரும். அப்போ இவர் வந்து ஒரு வரலாற்று மாணவர், வரலாற்றில் வந்துட்டு முனைவர் பட்டம் பெற்றவர், வருகை பேராசிரியராக பல கல்லூரிகளில் பல்கலைக்கழகத்தில் போயிட்டுருக்கிறார். ஆனால் இவர் வந்து வரலாற்று மாணவராக இருக்கக்கூடிய சூர்யா சேவியர் மிக முக்கியமான இந்த நூலை எழுதும்போது அவர் கையில் எடுத்துக்கொண்ட ஆயுதம், டூல் என்பது நம்ம தமிழ் இலக்கியம், சங்க இலக்கியம். அதை எடுத்துக்கிட்டார் கையில். எல்லாத்துக்குமே ஆதாரத்தை வந்துட்டு நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் கொடுத்துட்டார். அதுதான் பேராச்சரியம். இப்போ அரபு மொழியில் வந்து வலப்பக்கத்துலேருந்து இடப்பக்கம் எழுதுவாங்க. சில டவுட் வந்து இப்போ கேட்டுக்கிட்டேன், அறிவுக்கிட்டேன். அவர் என்னை விட அதிகம் படித்தவர், மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய மிக நெருங்கிய நண்பர். நம்ம தமிழில் இடதுலேருந்து வலது பக்கம் எழுதுவோம், அரபில் வந்து வலதுலேருந்து இடது பக்கம் எழுதுவாங்க. சூர்யாசி வந்து இந்த நூலை வந்துட்டு இந்த இடது பக்கம் வந்து வலது பக்கமாக எழுதிட்டேன். நான் வந்து இதை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக நான் வாசித்தேன். இப்போ அவர் இடுத்தொன்னு ஆரம்பிக்கிறாரு, பரிபாடல்லேருந்து ஆரம்பிக்கிறார். முதல் அத்தியாயம் முதல்ல வந்து பரிபாடல். பரிபாடல் வந்து கிபி 3வது நூற்றாண்டில் தான் பரிபாடல் வருது. அப்போ இது உலகம் தோன்றது வந்து 5000 மில்லியன், அதாவது 500 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமி வந்து தோன்றி அடுக்கடுக்க அப்படி சொல்லி போகிறார். இப்போது வந்து ஏன் இந்த நான் கேள்வி, இப்போ சுரேஷ் சொன்னார் ஏன்ற கேள்வி நான் கேட்கணுன்னு, நான் இந்த திருப்பூர் நூலை ஒரு எழுதுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த நூலை ஒரு 10 நாள் எழுதி முடிச்சிட்டார். ஆனால் இது 11 அத்தியாயங்கள் நினைக்கிறேன். இந்த 11 அத்தியாயத்துக்கு 11 நூட்கள் போடணும். அவ்வளவு விரிவாக எழுதப்பட வேண்டிய அத்தியாயங்கள். இப்போ இதில் சொல்லப்படுது 110 கோடி பேர் நாத்திகர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி 110 கோடி உலகத்திற்கு நாத்திகர்களை நாங்களும் ஒருத்தர். இந்த நாத்திகர்கள் என்பவர் யார் அப்படின்னா, கடவுள் மறுப்பாளர்கள் அல்ல, மதத்துக்கு மறுப்பாளர்கள் அல்ல. எப்படி அறிஞர் அண்ணா சொன்னார், ஒன்றே குலம் ஒருவரே தேவன் சொல்லிட்டு போயிட்டார். பெரியார் வந்து தான் கடவுள் சொன்னார். ஆனால் பகுத்தறிவு தான் நமக்கு முக்கியம். கடவுளை வழிபடுறவர்கள் பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. என் மகன் வீட்டில் கூட ஒரு பெரிய பிள்ளையார் உட்காந்துருக்காங்க வீட்டுக்குள்ளார, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அறிவுக்கு புறம்பாக
பகுத்தறிவுக்கு புறம்பாக செய்வதை தான் நாம் தப்பு என்கிறோம். சரி, இப்போ இந்த திருப்பரங்குன்ற நூல் இவர் ஏன் எழுதணும்னு நினைச்சாரு அப்படின்னா, இந்த வலதுசாரிகளாகிய இந்துத்துவா என்ன பண்ணுறாங்க, குண்டு அது போய் தீபத்துக்கு பார்க்குறாங்க. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சட்டத்தின் உதவி நாடி ஒரு நீதி அரசர் வந்துட்டு உத்தரவும் போட்டுறாரு. ஆனால் அது திருப்பரங்குன்றம் வந்து எப்படிப்பட்ட ஒரு இடம், அது வந்து தொல்லியல் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக அவங்க பெருந்தன்மையாக வழிபாட்டுக்கு, மக்களுடைய வழிபாட்டுக்கு விட்டுருக்குறாங்க. சூரிய சிவத்தனுடைய இது நூலில் என்ன சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு சனாதானம். இந்த சனாதானிகள் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே போய் தீபத்துன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, இவர்களிடம் அறநிலைத்துறை இருக்கக்கூடாது, அறநிலைத்துறையை வந்து எங்ககிட்ட கொடுக்கணும், இவர்களுக்கு இந்த சனாதன விதிமுறைகளை இவர்கள் கடைப்பிடிப்பதில்லை அப்படின்னு இவங்க சனாதன வலதுசாரிகள் சொல்கிறாங்க. அப்போ இந்த கேள்விக்கு பதில் தர்றாரு யார், சூரியசேகர். எல்லா இலக்கியத்திலையும் சொல்லிட்டார், தேர்றார். எங்கேயுமே சனாதானம்ன்றது இல்லை இலக்கியத்தில். அவருடைய என்னென்ன அவர் உடம்புல இருக்கிற அந்த மொழி, அது சிந்தனை, அது வந்து அப்படியே வருது. இந்த சனாதனம் சொல்கிறேன், சனாதன தர்மம்ன்ற ஒன்று இல்லை, அது நீங்களாக கட்டி அமைக்கப்பட்ட இது, அதனால் சனாதனம் இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாரு. சரி, அடுத்து அப்படின்னா இந்த நெருப்பு என்பதை பற்றி பல விவரங்களை சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, நெருப்பை வந்து அப்போ உண்டாக்குறதுக்கு சிரமம், அதனால் நெருப்பை பாதுகாக்கிற கிராமங்கள் உண்டு. ஒவ்வொரு ஊர்லேயும் நெருப்பு எரிஞ்சிட்டே இருக்கும். இந்த நெருப்பு அணையாத நெருப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த அணையாத நெருப்பு இப்போ வள்ளலார் அது இதில் இருக்குது, கங்கு. ஆமாம், கங்குன்ற அந்த கங்கு இருக்கும். அதை வந்து எடுத்து போய் இன்னொரு நெருப்பு பற்ற வைப்பாங்கன்றத ஒரு ஆய்வு ரீதியாக சொல்கிறார். இப்போ அதுவும் அந்த அது வந்து எங்கே இப்போ அது கோயிலில் வருது, மரபு ரீதியாக வருதுன்னு கேட்டால், சிவனை வழிபடக்கூடிய இடங்களில் தான் அது வருதுன்றதை அவர் ப்ரூவ் பண்ணுறார். அப்போ சிவன் திருவண்ணாமலை, அண்ணாமலை, திருவண்ணாமலை, அதற்குள்ள பல்வேறு ஆதாரங்களை அவர் மனுஷன் இந்த 10 நாள். ஆனால் இவருக்கு என்ன ஒரு சின்னதுன்னா, வைகை நதிவாசம்னு ஒரு நூல் எழுதிட்டு இருக்கிறார். அந்த நூலுக்காக சில குறிப்புகள்லாம், வைகை நதி வருது இல்லை மதுரைக்கு, அதனால் இவர் அதை பற்றி சில இது எழுதி வச்சுருக்கிறார். அதை வச்சு டக்குனு முடிச்சிட்டார். அதுவே எப்படி இருக்குன்னா, வைகை நதிவாசம் எப்படி இருக்க போகுது தெரியல. நான் காவிரி நீரோவியம் வந்து நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம். அது ஒரு 100 கட்டுரைகள் வந்து அது படிக்கிறதுக்கே நமக்கு அவ்வளோ நேரம் போகும்போது எழுதுறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டவரோ தெரியாது. ஒரு ஆய்வாளர், அவர் வரலாற்று ஆய்வாளர். அப்போ அங்கே இந்த நெருப்பு வச்சு பண்ணுறது வந்துட்டு சிவன் கோயில் நடக்கிறது. இது வந்து முருகன் கோயில். முருகன் வந்துட்டு தமிழ் கடவுள், அவர் ஒரு ஆதி குடி முருகன். அங்கே வந்து பழைய கற்காலத்திலிருந்து தான் அங்கே மனிதர்கள் இருக்காங்கன்னு அவர் நிறுவுறார். அதுவும் முதல் அத்தியாயத்தில் நிறுவுறாரு. அப்படியே வந்துகிட்டே இருக்குது. பழைய கற்காலத்தில் அந்த கல்லை செய்யக்கூடிய வேலு, அந்த வேலை வெட்டி முருகன், இந்த வழிபாடுகள்லாம் வருது. அது முருகனுக்கு என்ன அவருடைய வாகனம் அதுன்னு கேட்டால், அவருடைய வாகனம் வந்துட்டு யானை, கொடி வந்து மயில். இதுதான் ஒரிஜினல். இப்போ அவர் பேசும்போது சொன்னார் இல்லையா, முருகனுக்கு 12 கை வந்துச்சு அப்படின்ட்டு, 6 முருகன்ட்டு. அதெல்லாம் பின்னாடியே ஒட்டிக்கிட்டே வந்தது தான், ஒவ்வொன்றா ஒட்டிக்கிட்டே வந்தது தான். அவர் தமிழ் லெமரிய ஆசிரியர் வந்து நாங்கள் பேசுனது தான், நான் பார்த்தது கிடையாது. 20-25 வருஷமாக நட்பில் இருக்கிறோம். இன்றைக்கி தான் அப்போ கூட பார்த்து பேசுகிறாரு. அவர் தான் எனக்கு தெரியாது. அது நானும் தொடர்ந்து லெமரிய எனக்கு அனுப்பிச்சிடுவார், நான் வாசிப்பேன். இவர் உயிரெழுத்து போகும். அவர் சொன்னார் இல்லையா, இந்த 12 கை இப்படி இருந்துச்சு, எல்லாம் அங்கே ஒட்டிக்க வேண்டியதான். ஆனால் இந்த மயில் வாகனத்துக்கும் முருகனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவுறாரு. இதெல்லாம் ஏன் வருதுன்னு கேட்டால், இங்கே நீ தீபம் ஏற்றுன்னு சொல்கிறியே, அப்படி இந்த தீபம் ஏற்று நீ இவ்வளோ பொய் சொல்கிற, அந்த பொய்யை நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை விளக்குறேன். அங்கே இருக்கிற மலை திருப்பரங்குன்றம் கல் தோன்றி தான் முதல்ல. அப்படி கல் தோன்றியது வந்துட்டு அது என்ன 350 கோடி ஆண்டுகளாக அந்த அவர் எழுதியிருப்பார். இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சிரிப்பாங்க, அதனால் 350 கோடி நினைக்கிறேன் அந்த மலைக்கு. அதுக்கப்புறமா தான் அங்கே மனிதர்கள் தோன்றிட்டாங்க. மனிதர்கள் தோன்ற காலத்து முருக வழிபாடு இருந்திருக்கு.
அவர் யானையில் போய் நிறைய சங்கலத்தில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆதாரம் எடுத்து போடுறார். சிலப்பதிகார மணிமேகலை 2வது நூற்றாண்டு அப்படி வருஷம் சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் திருமூலர் எடுத்துட்டிங்கன்னா அது 7ஆம் நூற்றாண்டு சொல்கிறாங்க. இன்னொரு கருதுகோள் வந்துட்டு கிமு 6வது நூற்றாண்டு சொல்கிறாங்க. இப்போ கீழடி வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கு. கிமு 6வது நூற்றாண்டு வரைக்கும் நம்முடைய பண்பாடு இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு மிக ஆதாரமான பல சில சொல்லிகிட்டு இருக்கு. இந்த இரும்பு கூட இந்த விஷயம் கை தட்டாங்க சொன்னோன்னா, இந்த இரும்பு ஒரு பெரிய விஷயம். இந்த மெசபடாமையெல்லாம் சொல்கிறார் இல்லையா, இரும்பு நம்ம தமிழர்கள் பயன்படுத்துகிறது மிக முக்கியமான விஷயம். இப்படி இங்கே அந்த முருகனை வந்துட்டு மயிலாக்கி இந்த யானையை, ஏன்னா யானையில் போய் உட்காந்து போர் செஞ்சுருக்கிறார் முருகன் அப்படின்ற இதில் அந்த ஒரு நூலில், இந்த நூலில் எழுதியிருக்கிறார். சரி, அப்புறம் எப்படி இந்த இது வந்துச்சுங்கன்னா, இவர்களெல்லாம் அதை பண்ணி அந்த சிறுதெய்வ வழிபாடு பெருதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமான தமிழ் மரபில் இருக்குது. இப்போ நாங்கள் நாச்சியர்கள் கூட வந்து குலதெய்வ வழிபாடு உண்டு. நாங்களாம் குலதெய்வ கோயிலுக்கு நாங்கள் போவோம். பெருதெய்வ வழிபாடுறது வேறு. இந்த பெருதெய்வ வழிபாடு இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு உழைக்க மாட்டாங்க. அதில் இருக்கிறவங்க, ஈடுபாட்டு இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு பெரிய கடினமான வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் சிறுதெய்வ வழிபாடில் இருக்கிறவங்க அவங்க வேலைக்கு போவாங்க, அவங்க தான் அங்கே வந்து நிற்பாங்க, பூசாரி வந்து நிற்பாங்க. அப்போ அந்த சிறுதெய்வ வழிபாடாக இருந்த அந்த முருகன் கோயிலை இவர்கள் வந்து ஆளுமை செய்து சுப்பிரமணிய சுவாமியை மாற்றுறாங்க. அவர் அது விளக்கமாக சொன்னது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பிராமணன்றது கடவுளுடைய மகன்ற மாதிரி ஒரு அவங்க பண்ணி அது பெருதெய்வ வழிபாடாக மாற்றி, அதனால் இந்த பிரமலைக்கல் என்று சொல்லக்கூடிய முக்குணத்தர் வந்துட்டு அவங்கள யாரும் பேர் வைக்க மாட்டாங்க. முக்குணத்தர் வந்துட்டு முருகன் பேர், சுப்பிரமணியன் பேர் வைக்க மாட்டாங்க. அதையெல்லாம் இந்த நூலில் நிறுவுகிறார். ஏன் இதெல்லாம் எழுதுகிறாருன்னா, இங்கே வந்து ஒருத்தன் வந்து பிரிக்கிறான். இங்கே நான் தீபம் ஏற்றுவேன்றான். ஏன்னா இது சிக்கந்தர் மறுபடியும் சிக்கந்தர். ஏன் அவனுக்கு திருப்பூர் உங்களுக்கு வந்து ரொம்ப ராஜா போன்றவர்களுக்கு இந்துத்துவாருக்கு ஏன் திருப்பூரத்தில் பார்க்குறாங்கன்னா, திருப்பூர் சிக்கந்தர் மலை அங்கே இருக்குது. அங்கே முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமிய குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்போ ஒரு அத்தியாயத்தில் என்ன பண்ணுறாரு சூர்யா சேவியர், இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள்லாம் எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்கிறார். ஏன் அங்கே வந்து அந்த சிக்கந்தர் மேலே அங்கே ஒரு தர்கா உண்டாச்சுன்னு சொல்லி அது வழிபாடு அதெல்லாம் எழுதுகிறாரு. வீரபாண்டியன், அது அவர் ஒரு ராஜா, அவர் சிக்கந்தர், அவரை வந்து வீரபாண்டியன் வந்து போரில் வந்து வரட்டுறாரு தோற்கடிக்கிறதுக்காக. முடியலை. இது போய் திருப்பூர் தான் ஒழிஞ்சுக்கிறார் சிக்கந்தர் அப்படின்ற விவரங்களை வரலாற்று பூர்வமாக எழுதுகிறார் யார், சூர்யா சேவியர். அப்புறம் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கான்னு தெரிஞ்சு தன்னுடைய மகன் குலசேகர பாண்டியன் அனுப்புகிறார். எங்கே இவர் சிக்கந்தரை போய் பிடிச்சிட்டு வா அப்படின்ட்டு. இவர் அங்கே போகும்போது இப்போ தமிழர்களுடைய பாருங்க போகும்போதே அவர் தொழுதுட்டு இருந்திருக்கிறாரு. இவர் வந்து அம்பு விட்டு கொண்டுட்டார். தொழுதுட்டு இருந்தவங்க நம்ம கொண்டது தப்பு என்கிற அறம் ஒரு கடவுள் வழிபாட்டில் அவர் நம்பிக்கைக்குரிய கடவுள் வழிபாடு இருந்த ஒருத்தர் உயிரை போக்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களே அங்கே வந்து அதை அடக்க செஞ்சு அது பண்ணுறாங்க. இன்னும் கூடுதலாக சொல்கிறாரு, மதுரை சம்மந்தப்பட்டதுனால இந்த கிளி ஜோசியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். எப்படி மத சமத்துவம் இந்துக்கள்கிட்டே இருந்திருக்கு அப்படின்னா, அந்த கிளி ஜோசியத்துக்கு 27 கார்டு வச்சுருப்பாங்க. அந்த 27 கார்டில் 27 படம் இருக்குங்கிறதெல்லாம் இருக்குது. 27 கார்டுன்றது 27 நட்சத்திரத்தை மேட்ச் பண்ணுறாங்க அவங்க. அதில் 10வது அட்டையும் 19வது அட்டையும் நாகூர் தர்கா வேளாங்கண்ணி மாதா 2 அட்டை. அப்போ அங்கே இந்துக்களுடைய பாரம்பரியமாக மரபு இருக்கக்கூடிய இதுலேயே அவங்க இந்த மத சமத்துவத்தை கொண்டுட்டாங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்குறாரு. வலதுசாரியாக இந்த இந்துத்துவா நாங்கள்லாம் ஒற்றுமையாக இருக்கோம், மாமே மச்சான் இருக்கோம், துல்கநாச்சார் இருக்கிறாங்க, திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் வந்துட்டு அவருக்கு மனைவியாகவே ஒருத்தர் இருக்கிறாங்க இஸ்லாமிய பெண்ணுங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கோம், உனக்கு என்னடா கேட்குறாரு. இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கறதுனால தான் அவருக்கு வந்து கன்மேன் போட்டு அவருக்கு பாதுகாப்பு. இங்கேயே வரலன்னு தெரியல, அடுத்த ஸ்டேட் வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. அதனால் இப்படி படிப்படியாக வந்துட்டு வரலாற்று பூர்வமாக இந்த சம்ம எப்படி வந்தது. அப்போ மனிதர்களுக்கான தான் அந்த உலகம் மொழிய மதவாதிகளுக்காக அல்ல. அதை இந்த காலத்தின் கட்டாயமாக இந்த நூலை வந்துட்டு அவர்
மிக விரைவாக எழுதி, நீங்கள் ஒன்று கவனிக்கணும், இந்த நூலை வந்துட்டு சமர்ப்பித்தது தமிழ்நாட்டு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவருக்கு தான் சமர்ப்பிச்சிருக்காரு. அவர் தான் வெளியிட்டார். இந்த நூலும் அவருக்கு தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னு கேட்டால், இன்றைக்கு சமூக நீதி என்கிற ஒரு விஷயத்த இந்த இந்திய ஒன்றியத்தை சமூக நீதியை பாதுகாக்கவும் அதை நடைமுறைப்படுத்தவும், இந்த சனாதன தர்மம்னு சொல்கிற பொய் புரட்டுக்கு பித்தலாட்டத்துக்கு எதிராக இருக்கவும் இந்திய ஒன்றியத்தில் யாராவது ஒருவருக்கு துணிவு என்று ஒன்று இருந்தால் அது திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தான். அதற்கு முன்பு டாக்டர் முத்தமிழ் கலைஞர் இருந்தார். அவருக்கு தலைக்க சீவிரேன்னு சொன்னாங்க. அதுக்கு அவர் நகைச்சுவாக சொன்னார். என்ன சொன்னார்? ஏன் தலையை நானே சீவிக்க முடியாது, அவன் என்ன சீவுறதுன்னு சொன்னார். அவள் நகைச்சுவை. அப்படி தொடர்ச்சியாக இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த சங்கிகள் வந்துட்டு தலை எடுத்துன்னு சொன்னாங்க சமீபத்தில். இப்படி ஒரு சனாதானம்ங்கிற இல்லாத ஒன்றை இட்டு கட்டி நம்ம அதையெல்லாம் இல்லாமல் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், தமிழ் எல்லாருமே சமமாக நம்ம பாவித்து ஒற்றுமை வாழ்ந்துக்கிட்டு இந்த நிலத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி போட்டு இதை எழுதுகிறாரு. இதை எழுதுறதுல எல்லா பரிபாடலிருந்து சங்கப்பாடல்கள், புறநானூறு, அகநானூறு பல பாடல்களில் டாக்குமெண்ட்டாக எடுத்து போடுறார் சூர்யா சேவியர். இன்னொன்று சொல்கிறாரு, இந்த இதை பற்றி சொல்லும்போது ஒரு பாடலை, அந்த புடல் மேல் புவியும் புவி மேல் புடைப்பும் அனல் மேல் வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எடுத்து போகிறார். இது பின்னாடி இப்போ எழுதுது. ஆனால் இது 500 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வ விஷயங்களை தமிழர்கள் நல்லா அறிந்திருந்தாங்க, அதை எழுதி வச்சாங்க, அவர்களுக்கு எல்லாம் தெரியுது, அந்த பாரம்பரியத்தை வந்தவன்னு ஒரு நிறுவுறார். நீங்கள் இந்த நம்ம இப்போ சங்க இலக்கியத்தை எல்லாரும் படிக்கணும். ஏன்னா இப்போ இவர் என்ன வரலாற்று ஆசிரியரா இல்லை தமிழ் ஆசிரியராக தெரியலை. இவ்வளவு இப்போ பரிபாடல் நூலை படித்ததுக்கப்புறம் நான் பரிபாடல் படிச்சுட்டு இருக்கேன். நான் மதுரைக்காரன், ஒன்றுபட்ட மதுரை மாவட்டத்தில் பிறந்தவன். நான் பரிபாடலில் அவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றத நான் சங்கலுக்கு தெரியுன்றாலும் கூட இவ்வளோ நுட்பமாக இவர் ஒரு வரலாற்று ஆசிரியர் இங்கேருந்து பிடிக்கிறாருன்னு அறிஞர் அண்ணாடா சொன்னாங்க. ஹிந்தியை நீங்கள் ஒரு 3 மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. பிரபலமான ஒரு கோட்டு இது. அதுக்கு அறிஞர் அண்ணா சொன்னது, அதுக்கு மேலே அதில் கற்றுக்கிறது என்ன இருக்குன்னு கேட்டார். அது ஒன்றும் இல்லை ஹிந்தியில். ஆனால் தமிழ் மொழியில் பாருங்கள் அவ்வளோ விஷயங்கள். ஒரு வேற்று மதத்துக்காரே அவர் சொல்கிறார், பெஸ்கி என்கிற வீரமாமுனிவர், தைரியநாதன் பேர் வச்சு அப்புறம் வீரமாமுனி பேரை மாற்றிக்கிட்டாரு. அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்டு நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அது கேமரா பண்ணது என் மகன் சுதீப் பண்ணி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் டாக்குமெண்ட் பண்ணது நான் ஒருத்தன் தான். அவர் தமிழில் முதல் அகராதி அவர் தான் கொடுத்தார். அவர் இத்தாலியில் பிறந்தவர். ஏன் பண்ணுறாரு? நம்ம சொன்ன மாதிரி கிறிஸ்தவ இலக்கியங்கள் இருக்குது. தேம்பாவணி ராமாயணத்துக்கு கிட்டத்தட்ட நிகரான பாடல்களை கொண்ட ஒரு காப்பியம் தேம்பாவணி. இஸ்லாமியத்தில் நிறையா இருக்குது. அப்போ எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே இலக்கியம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நான் இதில் நீங்கள் ஏன் நீங்கள் எங்களை பிரிக்க பார்க்குறீங்க, அது இங்கே இடம் இல்லை, இது நடக்காது அப்படின்னு இது சங்க இலக்கியத்தில் வச்சே நிரூபிச்சிருக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நூல் பாடமாக்கப்பட வேண்டும் என்று ஆல்ரெடி அவர்கிட்ட பேசிட்டாங்க. சில விஷயங்கள் மட்டும் நீக்கிட்டு இது பாடமாக போகுது. இந்த எதிர்வரும் அரசு மீண்டும் உதயமாக நம்பிக்கையில் இருக்கும். உதயமாகிவிட்டால் தமிழ்நாட்டில் அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இது பாடமாக வைக்கப்படும். சில விஷயங்கள் சரி பண்ணிவிட்டு அதை எழுதித்தர சொல்லியிருக்காங்க. ஆக இது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த நூலை படிக்கணும். வேறு யாராவது பொருட்படுத்திக்கிட்டு இதை இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சாப்டரையும் விரித்து எழுதணும். ஒவ்வொரு சாப்டர்லும் அவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது. இதை அவர் எழுதுனதுக்கு இந்த காலகட்டத்தில் துணிவோடு இதை பிரசாரம் பண்ணி ஊராக போட்டுட்ருக்கோம். எவ்வளோ 500 பேர் 1000 பேர் வந்த கூட்டங்கள்லாம் அங்கே தமிழ்நாட்டில் நடந்துச்சு. பரவாயில்லை, கூட்டம் சிறிதாக இருந்தாலும் நீங்கள் இதை கொண்டு போகணும். கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கணும். இது இருக்கிற விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அம்மா பண்பாடு என்ன என்பது நமக்கு புரியும். நான் கொஞ்சம் விரிவாகவே பேச நினச்சிருந்தேன். அவரை பயமுறுத்துறேன். லெமனா தமிழ் நெம்மதி ஆசிரியர் சுதீர் வச்சுருக்காரு, என்ன பண்ண போகிறாருன்னு. இது ஒரு 3 மணி நேரம் பேசலாம்னு நினச்சேன். அப்புறம் 2 மணி நேரம் பேசலாம்னு நினச்சேன். அப்புறம் 1 மணி நேரம் பேசலாம்னு நினச்சேன். சரி 30 நிமிஷம் முடிச்சுக்கலாம்னு நினச்சேன். இனிமேல்
என்ன பண்ணுறது, ஒரு முறை அவருக்கு சூர்யா சிவருக்கு நாங்கள் ஒரு கூட்டம் நடத்தினோம். அவருக்கு பேசவே நேரம் இல்லை, 2 நிமிஷம் கூட இல்லை, முடித்தார். திருச்சியில் நடத்தணும், நல்ல கூட்டம் இருந்தது, ஆனால் நேரம் இல்லை. எனக்கு ஒரு கூட்டம் நடத்துனாங்க மார்ச் 1ஆம் தேதி. அங்கே எனக்கு நேரம் நான் பண்ணேன், 1 நிமிஷம் தான் நான் பேசினேன். அதனால் இன்னும் அவர் பேசணும், பத்மாவி பேசணும். அதனால் நான் பேச்சை நிறைவு பண்ணிக்கிறேன். இன்னொரு கருத்தரங்கம் முழுசாக நடத்த சொல்லியிருக்கேன் சூர்யா சார்கிட்ட. ஒரு முழுசாக நடத்துவோம், ஆண்டோர்களெலாம் உட்காந்து அவங்க சீரியஸாக ஒரு 3 நாள் கருத்தரங்கமாக சேப்டர் வைஸாக பிரிச்சுக்கிட்டு இதை விவாதித்து அதுக்கப்புறமா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். அதனால் நேரம் பற்றாக்குறையினால என்னுடைய உரையை சுருக்கிக்கிட்டேன். நன்றி, வணக்கம்.